அமீர் மட்டும் கிடையாது, வெற்றிமாறன், கரு பழனியப்பன், இந்த கும்பல் எல்லா பேத்துக்குமே இது என்ன நடக்குது எல்லா விஷயமும் தெரிஞ்சேதான் ரொம்ப இணக்கமா இருந்தாங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தை வந்துருச்சு இல்லையா, எனவே இவங்களுக்கு பெரிய சுதந்திரம் கிடைச்சதா நினைச்சாங்க. அதாவது 2 கஃபே ஓபன் பண்றது, அங்கிட்டு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றது, ஏகப்பட்ட சேட்டை பண்ணாலுங்க. ஆனா இப்படி வந்து மாட்டுவானுன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இவரோட சேர்ந்து கொத்தா யாரெல்லாம் மாட்டுவானுங்க, ஒட்டுமொத்த சினிமா துறையில எவையெல்லாம் கஞ்சா இழுத்தா நான் ஃபுல்லா மாட்டேன். இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை. அந்த அரசியல் கட்சிக்கு ஹவாலா ஏஜென்ட் தேவை. அந்த கட்சி வேற எந்த கட்சி கிடையாது, திமுக தான். அந்த ராமநாதபுரத்தை மட்டும் எடுத்து அதுல ஒவ்வொரு மாதமும் இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுது, கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு விஷயம் எடுங்க. அதுல பெரும்பாலான பேர் திமுகவுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க. அது மிக முக்கியமாக இந்த நெட்வொர்க்குக்கு மிகவும் நெருக்கமான நபர்களா இருக்காங்க. இப்ப அமீர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டார்ல, எந்த பேருமே இல்லாம என்னை சுத்தி என்ன நடக்குதே தெரியல, இதுதான் நடக்குது. உங்களை சுத்தி யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரியுதா? இப்ப இதை விட அதிகமான தகவல் தரவா இந்த அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரியாத தகவலை சேர்த்தே தரேன், சரியா?